நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மகள் கொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்க தந்தையே கொலையாளியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடக மாநிலம் பாண்டவப்பூர் மாணிக்கனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவரது மகள் தீபிகாவுக்கு லோகேஷ் என்பவருடன் திருமணமான நிலையில் இவர்களுக்கு 8 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது. 28 வயதான தீபிகா மேலுக்கோட்டில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி எப்போதும் போல வேலைக்கு சென்ற தீபிகா திடீரென காணாமல் போனார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தீபிகாவை தேடி வந்த போலீசார் மேலுக்கோட்டின் அடிவாரத்தில் அவரது ஸ்கூட்டர் இருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த பகுதியில் நடத்திய தேடுதல் வேட்டையில் தீபிகாவின் உடல் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் மாணிக்கனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 22 வயதான நிதிஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நிதிஷை தனது தம்பி என கூறி வந்த தீபிகா அவருடன் நெருக்கமாக பழகி வந்திருக்கிறார். முதலில் அதனை கண்டுகொள்ளாத தீபிகாவின் குடும்பத்தினர் பின்னர் நிதிஷுடன் பழகுவதை கண்டு எச்சரித்திருக்கிறார்கள். இதனால் பயந்து போன தீபிகா நிதிஷுடன் பேசுவதை நிறுத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பலமுறை நிதிஷ் தீபிகாவிடம் பேச முயற்சி செய்தும் தீபிகா பேசாமல் தவிர்த்து வந்ததால் அவர் ஆத்திரமடைந்திருக்கிறார். இந்த நிலையில் தனது பிறந்த நாளை கொண்டாடும் சாக்கில் தீபிகாவை ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்றார் நிதிஷ். அப்போது மீண்டும் பழையபடி தன்னிடம் நெருக்கமாக இருக்கும்படி கேட்டிருக்கிறார். அதற்கு தீபிகா மறுத்த நிலையில் அவரின் கழுத்தை நெரித்து கொன்று அங்கேயே குழிதோண்டி புதைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சிறையில் இருந்த நிதிஷ் சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தார். நிதிஷின் சகோதரிக்கு வருகிற 11ஆம் தேதி திருமணம் நடக்க இருந்தது. இதற்கான ஏற்பாடுகளை நிதிஷ் குடும்பத்தார் செய்து வந்தனர். இந்த நிலையில் நிதிஷ் தந்தையும் விவசாயியுமான நரசிம்ம கவுடா அவரின் வீட்டின் அருகே உள்ள ஒரு டீ கடைக்கு சென்று டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அங்கு வந்த தீபிகாவின் தந்தை வெங்கடேஷ் நரசிம்ம கவுடாவிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார். என் மகளை உன் மகன் கொன்று விட்டான். உன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா என வெங்கடேஷ் நரசிம்ம கவுடாவிடம் கேட்டு தகராறு செய்திருக்கிறார். அப்போது ஆத்திரத்தில் வெங்கடேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து நரசிம்ம கவுடாவை சர்ற மாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே நரசிம்ம கவுடா உயிரிழந்தார். இதை பார்த்து தேநீர் கடைக்கு வந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் நரசிம்ம கவுடா உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள வெங்கடேஷை தேடி வருகிறார்கள். பழிக்கு பழியாக நடந்த இந்த கொலை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.